நானா பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஏங்க உங்க மாமனாருன்னு சொல்லி ஆமா ஒரு மரியாதை இருக்கா உங்களுக்கு? எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு? எதுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஏன் மகாராஜா மாமனாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லையா? அதாவது நல்லவனா இருந்தா மரியாதை கொடுப்பான். உலகம் பூரா படியாக்கான பிச்சை எடுக்க வச்சுட்டு இவன் போய் சிவனேன்னு உட்கார்ந்து இருக்காரு. எப்படி நினைப்பேன்? சிவனேன்னு உட்கார்ந்து இருக்காரு. இது நியாயமா? ஆமா, யாருக்கும் படி அளக்கல அவரு, அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. உலகம் பூரா இருள் முடிச்சு, உலகம் பூரா பசி பசின்னு மக்கள் அலையுது. அத்தனை பேரையும் எல்லாம் மண்டகாசமா அலையிறாங்க. மனசுல வைக்காம சிவனேன்னு உட்கார்ந்து ஏசி ஏசி பாருங்க, எவ்வளவுதான் ஏசி. என்னத்த வதந்தா அதாவது கூட்டி கொடுத்தாங்க. நான் சும்மா சொல்ல ஆதாரத்தோட சொல்லுவேன். என்ன என்னத்த கூட்டி கொடுத்தாருங்க? பொண்டாட்டியா கூட்டி கொடுத்தாரு. பொண்டாட்டியாவா கூட்டி கொடுத்துட்டாரா? ஆமா. ஏன்னா மாப்பிள்ள பொண்டாட்டிய கூட்டி கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஆமா மகாராஜா. எங்க கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? எத்தனை மணிக்கு கொடுத்தாரு? எந்த நேரத்துல கொடுத்தாரு? யாரு கிட்ட கொடுத்தாரு? இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல பாருங்களேன். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? சண்டை வரக்கூடாது. ஆமா, வந்துட்டா விடக்கூடாது. அங்க விடக்கூடாதுங்க. ஆமா ஆமா. அதாவது ராவணேஸ்வரன் ஒருத்தர் தான். ராவணேஸ்வரன் இதெல்லாம் உங்களுக்காக சொல்றேன். யார் அவரு? ராவணேஸ்வரன். ஏன்னா ராவணேஸ்வரன் தெரியாது உனக்கு? அது இல்லடா, உனக்கு பம்பைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம வீட்டுல கிடந்தானே அவனை பத்தி படுவா. இப்ப இல்ல அவனை பத்தி பேச. அவனை எப்பேற்பட்ட ஆளு? அதாவது நீங்க தன்னுடைய பம்பைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம விட்டாங்க. அவன் தன்னுடைய ராகத்தால சிவபெருமானே மயக்கினவர் அவரு. அப்பேற்பட்ட ஆளு ராவணன். ராவணன் என்ன பண்ணா? அவரோட சிவபெருமானை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த கைலங்கிரி மலையவே தூக்கணும். கைலங்கிரி மலையவே தூக்குனா ராவணன். உனக்கு தெரியாது என்னடா அது? மலை ஆடுதல்னு இந்த ஆளு கட்டவரில் வச்சு அழுத்துறான். யாரு இவரு? இந்த ஆளு. இவரா? இந்த ஆளு உங்க மாமனாரு. கட்டவரில் வச்சு அழுத்துறான். அழுத்தினோட கீழே மாட்டிக்கிட்டாங்க. யாரு? யாரு? ராவணன். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த வழியில ஒரு பயலும் வரல, ஒரு செருக்கியும் வரல. ஏங்க ஒரு பல்லு போன கேள்வி கூட வரல. அதுவும் வரல. நாரதர் அந்த பக்கம் வராரு. நாராயணன். ராவணா. அதாவது அந்த வழியா வந்திருக்கான் பாரு நாராயணன். நாராயணன் வந்துட்டாயா? செவிட்டு போல நாரதர். நாராயணா. ராவணா, நீ தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 10 தலையில ஒரு தலையை ஓடி, 20 கையில ஒரு கையை ஓடி, அந்த நரம்பு எடுத்து யாழ் சப்பரிட்டு பரமசிவனை நோக்கி நீ பாடுனாரு. யாரு? இந்த ஆளு நாரதர் சொல்றாரு. ஓ நாரதர் சொல்றாரா? பார்த்தா ராவணா 10 தலையில ஒரு தலையை ஓடிச்சான். 20 கையில ஒரு கையை ஓடிச்சான். நரம்பு எடுத்தா யாழ் சப்பரிட்டாயா. யாழ் சப்பரிட்டு இந்த ஆண்டி மேல நோக்கி பாடுறாங்க. யாரு? இவரு நோக்கி இந்த ஆளு. ஆமா. என்ன
என்ன பண்றான் சங்கீத சௌபாக்கியமே சௌபாக்கியமே என்று போன்றாத பெருபாக்கியமே சங்கீத சௌபாக்கியமே என்றும் மங்காத பெரும் செல்வமே சங்கீத சௌபாக்கியமே மங்காத கலைஞானோ ராவணம் பாடுறான் காம்போதி ராகம். ஆமா இல்ல பாடிருக்காரு பாடுறா அதான் காம்போதி ராகம். ராகத்துல பாடின உடனே சிவபெருமானே மயங்கி ஓடோடி வந்து ராவணா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டிருக்கான். அவர் வந்து கேட்டிருக்காரு அந்த கேள்விய. அதான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வியை கேட்டா கேள்வியா 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 அந்த ராவணன் கேட்கிறான் பாரு சிவனே பக்கத்துல இருக்கிற ஓமண்டாட்டி ஏமண்டாட்டி மானங்கட்ட சூடு சொரண வெக்க மான ரூஷம் எங்காவது இருக்கா அப்படியா கேட்டாரு. அடுத்த பொண்டாட்டியா அவர் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிற ஓமண்டாட்டி ஏமண்டாட்டி அவனு கேட்டான் ராவணன் கேட்டான். இந்த ஆண்டி பேருக்கு புத்தி இருக்கிறது இல்ல அதானே புத்தி இருக்கிறதுல பொண்டாட்டிய கூட்டி அவன் கையில கொடுத்துட்டான். பொண்டாட்டிய கூட்டி கொடுக்கறது கதையா எதுக்குதான் நான் சொல்றேன் பொய்யா சொல்றேன் கொடுத்துட்டாயா சிவனே 4.5 கோடி ஆயுள் வேணும்னா நீ உயிரை வச்சுட்டு சும்மா இருக்கிய போய் எங்கனால தும்ப செடியில தூங்க மாட்டோம் கூட தும்ப செடியா 4.5 கோடி ஆயுள் வேணும்னா அதுவும் கொடுத்தா மந்திர கோயில் வேணும்னா அது கொடுத்தா அது கொடுத்தா அது மட்டுமல்ல ஈஸ்வரன் பட்டம் வேணும்னா அதுவும் கொடுத்தாங்க அதையும் கொடுத்துருக்காண்டாலு கொடுத்தா சரியான மானகட்ட குடும்பமா இருக்கு. அத கொடுத்தது அத வாங்கிட்டு வந்துட்டே இருக்கான் வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்துல முன்ன விட்டு சொல்றான் ஐயோ மச்சான் ஐயோ மச்சான் ஐயோ மச்சான் நாராயணமூர்த்தி என் தந்தை ஸ்ரீம நாராயணமூர்த்தி இந்த ஆண்டி பயலுக்கு பொண்ணு கொடுத்தது தப்பா போச்சு பொண்டாட்டிய கூட்டி கொடுத்துட்டானே நம்ம தங்கச்சி அப்படி ஆயிட்டா உலகம் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாண்டாரு என் தந்தை ஸ்ரீம நாராயணமூர்த்தி ராவண ராமூர்த்தி ஏன்டா சுந்தரமூர்த்தி இல்ல கிருஷ்ணமூர்த்தி அவன் இருக்கிறான் பரதேசி மூர்த்தி யாரா அவன் தான் என்ன கேக்குறியா அவனை கேக்குறியா எவனையா ஒருத்தவனை கேட்க வேண்டியதான் ஸ்ரீம நாராயணமூர்த்தி பார்த்தாரியா எங்கப்பா எங்க ஒரு 10 பேர் பார்க்கலாமா எங்க அப்பா ஆமா ஒரு 10 பேர் பார்க்கலாமா பாய் இல்ல எங்க அப்பாவை சொல்றேன் ஒரு நாடா பாய் நினைச்சு வரக்கூடிய வழியிலே அதாவது ஒத்த பிராமணர் போல எங்க அப்பா வேஷம் போட்டு உங்க அப்பா புறாமயிரு ராமத்தை தலையில போட்டு
செடிய தலைகில நட்டு ஓட்ட தோண்டில தண்ணி முட்டு ஊத்துறாரியா. யாரு உங்கப்பா? ஓட்ட தோண்டிலே ஊத்துறாருன்னா நான் மட்டும் தலைகீழா போட்டிருக்காரு, செடிய தலைகீழ நட்டுட்டாரு, இதுல நட்டாரு, தலைகீழா நட்டுருக்காரு, ஓட்ட தொண்டில தண்ணி மட்டும் ஊத்துறாரு. இது அப்படியே வந்தாங்க. ராவணன் பார்த்தாங்கல்ல, பார்த்தோன்னா அவனுக்கு வேகம் வந்துச்சு. ராவணனுக்கு மயிரை இங்க பாருங்க, செவுட நீனு நைட்டு 10 மணில இருந்து நீங்க சொல்றதுக்குலாம் ஊம் போட்டு உட்காந்துருக்கோம். எங்களை வந்து மயில் ஏன் உனக்கு அறிவு இருக்கா? ஐயரேன்னு சொன்ன. ஐயரேன்னு சொன்னீங்க. எல்லாம் காதுங்க காவங்க இல்லப்பா, எல்லாம் ஒன்ன யாரா இங்க வந்து ஐயரே நரசிம்மயிரே, நரசிம்மயிரா, நரசிம்மயிரியா, அதாவது ஐயரு ராமத்தை தலைக்கிட போட்டிருக்க. ஓட்ட தோண்டிதான் தண்ணி மூட்டு ஊத்துற. ஆமா, செடிய தலைக்கு நட்டு உனக்கு அறிவு இருக்காயா? இம்மா சொல்றியா? ஆமா. உனக்கு அறிவு இருக்காயா? உனக்கு புத்தி இருக்காயா? உனக்கு சொன்ன இருக்காயா? யானா நீ என்ன வாங்கிட்டு வந்த? அந்த ஆண்டி பால்ட்ட பொண்டாட்டிய கேட்டோம், பொண்டாட்டிய கூட்டு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன பொண்டாட்டியா கேட்டோம், கொடுத்தா எடுத்துட்டு போறோம். நீ என்ன கேட்ட? உன் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு பார்வதியை கேட்டேன். ஆமா, அவன் மண்டோதரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காயா? என்ன அந்த ஆண்டி பையன் மண்டோதரை கொடுத்துருக்கான். பாரு அங்க பாரு, அங்க போனாக்கா மாண்டு முடிச்சிருவாரு. அங்க சூளத்தை வச்சிருக்காரு, சொருவி தள்ளிடுவாரு. மண்டோதரை கொடுத்துருக்கானா? மண்டோதரை கொடுத்துருக்கான். 4.5 கோடி ஆயில் வாங்கிட்டு வந்தா. அடுத்த வாரம் என்ன கேட்ட? 4.5 கோடி ஆயில். 4.5 கோடி ஆயில். நீ 4.5 கோடி ஆயில் கேட்ட. ஆமா, அவன் 1.5 கோடி தான் அவனுக்கு கொடுத்துருக்கான். 1.5 கோடி கொடுத்துருக்கானா? அடுத்த வாரம் என்ன கேட்ட? அதாவது மந்திரக்கோளை கட்ட. மந்திரக்கோளை கட்ட இல்ல? ஆமா. அவன் என்ன இங்க மரக்கோளை கொடுத்துருக்கான். மரக்கோளை கொடுத்துருக்கானா? நீ வாங்கிட்டு வந்த வரமே தப்பு. நீ வந்து என்ன சொல்றியா? நாம அவனை பாக்குறேன்னு சொல்லி போய் முதல்ல நீ வரட்ட ஒழுங்கா சிவன்டோடு வந்து சிவனே ஏயா நான் பார்வதியை கட்டா நீ மண்டோதிரியை கொடுத்துருக்கா. அப்பதான் இந்த ஆளுக்கு புத்தி வந்தது. வழியில மச்சான் வேலை பார்த்திருக்காருன்னு எடுத்துக்கொண்டு மண்டோதிரியை கொடுத்தா. அவர் வழியில வேலை பார்த்திருக்காருடா. ஆமா, வழியில போகும்போது வழியில வேலை பார்க்கறதா நிச்சயம். 4 கோடியை வாங்கி கொண்டு 1.5 கோடி கொடுத்தா. மந்திரக்கோளை வாங்கி கொண்டு மரக்கோளை கொடுத்தாரு. திரும்பி வந்து கொண்டு இருக்க முடியாது. சிவநாராயண மூர்த்தியும் ஆமத்தை நேராக போட்டு செடியை நேராக நட்டு நல்ல செடியில தண்ணி கொண்டு ஊத்துறாரு. எங்கப்பா? ஆமா, இப்பதான் நீ செய்து சரி ராவணா. இப்பதான் நீ வாங்கிட்டு வந்த வரமும் சரி. அன்னைக்கு எங்க அப்பா மட்டும் இல்லன்னா என் மாமியா எங்க வாழ்ந்திருப்பா? எங்க வாழ்ந்திருப்பா? ராவணன் உள்ள வாழ்ந்திருப்பா. இறங்கிலையா? ஆமா, அப்பேற்பட்ட வல்லாளர் வயிற்றில் வல்லாளர் அவனி இருக்க அவனர் வருத்தப்படலாகும். காதலிய மெல்ல மெல்ல அயற்கடி ஓத வந்துட்டாயே கல்ல. கதையை கட்டடி மாடு இப்ப என்ன கதை படிக்காதே தேடு. வாசத்தில் அமர்ந்திருக்க நியாயம் இல்லை. ஆகி மட்டும் ஆண்டவன் போக விட்டார். நலங்குலைவர் பக்தர் கலந்திடுவார். அந்த மட்டும் செல்வாயடி தெரியா மனசருக்கு. தையல் படை கம்பீரா செய்யோகவேல் மாறா. தையல் படை கம்பீரா செய்யோகவேல் மாறா. காற்ற வந்திரு இப்பொழுது போற்று புகழ் நீரும் மாதி. என் தந்தையின் வல்லமையை அந்த சிவனார் கதையை இந்த தாரணிக்கெல்லாம் தெரியும் ஆரவாரமே புரியும். இந்த தாரணிக்கெல்லாம் தெரியும் ஆரவாரமே புரியும். சாற்ற வந்திரு இப்பொழுது போற்றி புகழ் நீரும் மாதி. அவர் கண்டன் தரம் உழைத்தார், கண்டனுக்கு உயிர் கொடுத்தார். தைத்தார் திருமுகத்தை எய்தான் தருமுகந்திரத்தை. தைத்தான் திருமுகத்தை எய்தான் சதுமுகந்திரத்தை. தங்கரத்திலே தரித்த செங்கையில் நெருப்பை வைத்தேன். தங்கரத்திலே தரித்த செங்கையில் நெருப்பை வைத்தேன். அவன் ஜனகாதி நால்வருக்கும் கனகமோகன் இஷ்டியாது. அவர் தான் புரியும் பாவனையை காண்பிக்கும் பரமேசன். விவசாயி அழிக்கும் போது விபத்து வரும் தப்பாது. அவர் தவத்தை அழிக்கும் பொழுது விபத்து வரும் தப்பாது.
சண்டை செய்ய போகாது கொண்டளவே மன்மலரே அசந்தா மகாராணி யாரு சொன்னா அவர் என்ன சொன்னாரு அதாவது ராணுவத்தை போய் அம்மா, சொன்னதை போனாக்க சுடுகாட்டுல போய் எச்சு துப்புற கதையா போகுதுமா. உங்க அப்பாவை பத்தி சொன்னாரு பாருங்க. உங்க அம்மாவே கூட்டி கொடுத்துட்டாங்களாம். ஆமா. உங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மாவை உங்க அம்மாவை கூட்டி கொடுத்துட்டாங்களாம். யாருக்கிட்ட? இந்த ராவணேஸ்வரன் தான். வசந்தா கேக்குறவங்க கேட்கும்போது கேக்குறவங்க கேனையானா ஆமா கேட்பாருக்கு கேஆர் விஜயா மூஞ்சில கேடிவி தெரியும். ஆமாங்க மூஞ்சில தெரியும். இல்லப்பா புட்டுட்டு பாரு தெரியும். வசந்தா நான் என்ன சொல்றேன் அவர் தான் சொல்றாரு. நீங்க அதுக்கு ஊம் கொட்டிட்டு நின்னுட்டு இருந்தீங்களா? அவர்கிட்ட வேலை பாக்குறோம். மகாராஜா சொன்னா ஊம் போடணுமா இல்ல ஊம் போடணுமா? வசந்தா நான் என்ன சொல்றேன் மண்ணை குடுக்கறதுல போட்டி இருக்கலாம், பொருளை குடுக்கறதுல போட்டி இருக்கலாம், கூட்டி குடுக்கறதுல போட்டி இருக்கலாம். ஐயா மகாராணி நான் அதை சொல்றேன். உங்க அப்பா கூட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா? நான் என்ன சொல்றேன் எங்க அம்மா போனாங்க. நான் அதெல்லாம் கேட்கல. கூட்டி கொடுத்தாங்களா கொடுக்கலையா? எங்க அப்பா கூட்டி கொடுத்ததாவே இருக்கட்டும். இவங்க அப்பா சரியான ஆம்பளையா? உங்க குடும்பத்தை பத்தி நீ சொல்லுமா, அப்பதானே எனக்கு பிரியம். அததான் நான் சொல்ல வரேன். அதான்டா மண்ணை குடுக்கறதுல போட்டி இருக்கலாம், பொருளை குடுக்கறதுல போட்டி இருக்கலாம். ஏயா நீ 1 ரூபா கொடுத்தா நான் 2 ரூபா கொடுக்கலாம். ஆமா சரி. நீ 5000 மொய் வச்சுன்னா நான் 10000 மொய் வைக்கலாம். நான் மொய் யார் வீட்டுக்கும் வைக்கல போ. அப்படி காசு இல்லாத காரணத்தினால எம்ம வீட்டு காரியத்துக்கும் போகல. வேலை இல்ல. வேற என்ன பண்றது? 5000 மொய் வச்சா 10000 வைக்கலாம். அப்படி பொண்ணை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம். பொண்டாட்டி கூட்டி கொடுக்கறதுல போட்டி இருக்கலாம். ஐயா இருக்கலாமா? மகாராணி இப்ப நீ என்னத்த சொல்ல வரீங்க, எத்தைய சொல்ல வரீங்க? எதுக்குன்னு கேளு. எதுக்குன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா எங்க அப்பா தான் கூட்டி கொடுத்தாரு ராவணன்ட்ட. உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கூட்டி கொடுத்துட்டாங்களா ராவணன்ட்ட? அன்றொரு காலத்துல ராமன் என்று சொல்லக்கூடிய இவங்க அப்பா ராம அவதாரத்துல இருக்காரியா? ராம அவதாரத்துல இருக்காரு. அவங்க தம்பி லட்சுமணன் இருக்கா. ஆமா. இவங்க அம்மா சீதா பிராட்டி இருக்காருங்க. எங்க அத்தை எங்க தண்டகாரண்ய வனத்துல எலசெல்லாம் உட்காந்து இருக்கு. பழசெல்லாம் தூக்கிவிட்டு பழசெல்லாம் காணும். அவரே வராதுங்க. வரலையா? கோழி ஏன் அவர் வராது? நீ 4 மணிக்கு கூட்டா சொன்னியா? கூட்டு வைக்க சொல்லுடியே. விட்டுக்குழியா இருக்க மாட்டிருக்கெல்லாம் 6 மணிக்கு தானே. டீ 7 மணி 4 ஆயிடுச்சுல்ல. 6 மணிக்கு தானே வானம் போடுவாங்க. 6 மணிக்கு வந்தா பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோல. சிவா தான் அனுப்பிச்சு கொஞ்ச நேரம் படுத்து பையன் அங்கே போய் உட்காந்துருவாங்க. வில்லு ஒரு பக்கம் கிடக்கு, மாலை ஒரு பக்கம் கிடக்கு, ஆள் ஒரு பக்கம் கிடக்கு, ரதி ஒரு பக்கம் கிடக்கு.
யாருடி அவரே தூங்கி ஆடினாரு, நம்மள ஆடினாரு. ஒரு நேரத்தில் தூங்கினாரு, ஒரு நேரத்தில் ஆடினாரு. ஏதாவது இருந்தால் கொடுக்கூடாது ஜெகதீஷ் மாதிரி. ஜெயிச்சு விடிய பிஸ்கெட்டை தின்னுட்டு உட்காந்தோம். எங்கே இதை இவனாட்டம் தான் கட்டி விட்டோம். கிழவருக்கு நான் வேலை. ஏதாவது பிஸ்கட் கொடுத்தா முடிச்சுட்டு இருப்பான்ல. சிவனுக்கு, உங்களுக்கு இல்ல. அவரை பற்றி கவலைப்படாது, அவ்வளோ செலவு பண்ணி அதுக்கு செய்கிறோம். அதான் நான் ஏஞ்சி பார்க்குறேன், எல்லாம் இங்கே வந்து பார்த்து செம்ம புழுக்கமாக தான் இருந்தது. அப்பா புழுக்கமாக இருந்தது. இப்போ தான் குளிர்ற மாதிரி தெரியுது. செம புழுக்கம் அப்பா. கொஞ்சம் குளிர்ற ரோசாமணி வரும் அந்த எல்லாரும் உனக்கு இல்லை வரட்டும். ஐயோ நான் ஒரு 5:30 மாத்திரை போடணும்ல. போட்டு வரணுமா? போய் போட்டுக்கலாம். இப்போ குடிக்கக்கூடாது. குடிக்கலையா? ஏங்க நானே போகலாம் பார்ப்பேன். எங்கே போகிறது? எங்க வீட்டுக்கா? அப்படி போயா தங்கமணி வீட்டு பக்கம் போயிடலாம். சுரேஷ் வீட்டுக்கு வந்துருக்கோம். வேணாம், அங்கே பெரியவளாக இருக்கணும். அதுக்குதான் போயிட்டு இந்த பக்கம் போகவே இல்லை. இது ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஹலோ அப்படி சொல்லுங்க. இந்த இவங்க அப்பா தண்டவாள வனத்துல தண்டவாளத்துலயா என்னது தண்டவாளம் போனீன்னு வச்சுக்க, மேம்பாலத்துக்கு கீழே இருக்கும் சேம்பர் தண்டகாரிய வனம், தண்டகாருண்ய வனம், காருண்ய வனம், கார்புண்ய வனம், காருண்ய வனம், தண்டகாருண்ய வனம். ஆமா. அப்படி அந்த தண்டகாருண்ய வனத்துல ராமனும் லட்சுமணனும் அம்மை சீதா பிராட்டியும் இருக்காங்க. யாரு? சீதா பிராட்டி அத்தை. உங்க அத்தை. ஆமா, உங்களுக்கு அத்தை. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தா ஒரு நாள் தினத்துல எங்க அத்தை என்ன சொல்றாங்க, ஐயா நீங்களும் காணறதுக்கு போறீங்க, போயிட்டு வரும்பொழுது ஒரு அழகான புள்ளி மானு ஒண்ணு புடிச்சிருவாங்க. புள்ளி மானு. ஆமா, மானு ஒண்ணு புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட சொல்றாங்க. உங்க அத்தை புள்ளி மான புடிச்சு வர சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த புண்ணியவாதி என்ன ஆக போகுதோ. அப்படி சொன்ன உடனே அங்க எங்க இவங்க அப்பா என்ன செய்யறாரு, ஆனகத்துல சென்று சீதா பிராட்டி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மான பிடிக்க போயிட்டாரியா. போன உடனே அங்க பார்த்தா இவர் போய் வெகு நாய் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, வெகு நாய் ஆயிடுச்சு. ஆன உடனே பார்த்தாங்க. யாரு? எங்க மாமியார் சீதா பிராட்டி என்ன செய்யறாங்க, ஐயா இந்த
லட்சுமணன்ட்ட சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? ஐயா ராமன் போய் வெகு நாள் ஆயிடுச்சு, ஆமா, நீங்க போய் ராமனை போய் தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அம்மா என்ன இருந்தாலும் ராமனும் வில்வித்தையில கைதேர்ந்தவர், அவரை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையாலே நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தாங்க என் அத்தையாரோ இந்த சீதா பிராட்டி என்ன செய்யறாங்க, உடையவங்க போயிட்டா இருக்கிறவங்க அனுபவிச்சுக்கலான்ற நினைப்பா அப்படின்னு சொல்லி எங்க அத்தை சொன்ன உடனே பார்த்தா யாரு லட்சுமணன் என்ன செய்யறான், தாயே நீங்க இந்த வார்த்தை கூறக்கூடாது, உங்களை தாயாக நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீங்க இந்த வார்த்தை சொல்றீங்க, இதோ நானும் சென்று என் அண்ணன் ராமன் எங்க இருந்தாலும் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா ஒரு நிபந்தனை வைத்துட்டு போவேன், இதோ ஒரு கோடை கழிச்சுட்டு போவேன், அந்த கோட்டை தாண்டி நீங்க வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லட்சுமணனும் கோட்டை போட்டுட்டு காணத்துக்குள்ள ராமனை தேடிட்டு போயிட்டாயா. போன உடனே இவங்க அப்பாவை தேடிட்டு போயிட்டாரு. போன உடனே அங்க சீதா பிராட்டி தனியா இருக்காங்க. பார்த்தாரு ராவணேஸ்வரன் என்ன செய்யறாரு, அதோ சீதா பிராட்டியா தண்டகாயுடைய வனத்திலே தனிமையில இருக்காங்க. இதான் சரியான தருணம், இதான் சரியான தருணம். இப்பொழுது அவங்கள நம்ம சிறை எடுக்கிறது சரியான தருணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பிச்சாண்ட ஒரு உருவத்தை கொண்டு அன்னமாலி பாருண்டோ அவன் தீர அமுதமாலி பாருண்டோ அன்னமாலி பாருண்டோ அன்னமாலி பாருண்டோ பதி தீர அமுதமாலி பாருண்டோ அன்னமாலி பாருண்டோ அமுதமாலி பாருண்டோ அம்மா பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி பிச்சாந்தேகி பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சாண்ட ஒரு உருவத்தை கொண்டு இந்த ராவணேஸ்வரம் ஓடி வர ஐயா, ஓடி வர மாமியார் கிட்ட. ஆமா, ஓடி வரான். சரி, தண்டகாரண்ய வனத்துக்கு ஓடி வரான். ஓடி வந்த உடனே அங்க கோட்டுக்கு வெளில நிக்கிறான் ராவணேஸ்வரன். இந்த அம்மா என்ன செய்றாங்க, இந்த அம்மாவுக்கு இலகன மனசு. ஆமா, இலகன மனசு வெள்ள கட்டி மாதிரியா, இந்த வெள்ளம் இருக்குல்ல, வெயில்ல வச்சு என்ன செய்யும், இலகி போவோம். அந்த மாதிரிதான் யாரு எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆமா, கொடுத்துருவாங்க. சரிங்க. அப்படி அன்னம்னு கேட்ட உடனே இந்த அம்மா என்ன செய்யுது, அன்னத்தை எடுத்துட்டு வெளில வந்து யாரு லட்சுமணன் சொல்லிட்டாரு, இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அமுதத்தை எடுத்துட்டு வந்து கோட்டுக்கு உள்ள இருந்து பிச்சை போடுறதுக்கு முன்படுறாங்க ஐயா. போடும்போது பார்த்தா யாரு ராவணேஸ்வரன் என்ன செய்யுங்கடா, தாயே நிறுத்துங்க, கோட்டுக்கு உள்ள இருந்து நீங்க பிச்சை போட்டீங்கன்னா எனக்கும் பலன் இல்ல, உங்களுக்கும் பலன் இல்ல. கோட்டுக்கு அந்தாண்ட இருந்தீங்கன்னா போட்டீங்கன்னா பலன் இல்ல. ஆமா, கோட்டை தாண்டி வெளியில வந்து என் கிட்ட போட்டீங்கன்னா பலன் உண்டு. கோட்டுக்கு அந்தாண்ட இருந்து பிச்சை போட்டீங்கன்னா எனக்கும் பலன் இல்ல. ஆமா, உங்களுக்கும் பலன் இல்ல, பலன் இல்ல. ஆமா, நானும் கோட்டுக்கு முந்தாண்ட இருந்து பிச்சை வாங்கணும்னா எனக்கும் பலன் இல்ல, போடுற உங்களுக்கும் பலன் இல்ல. ஆகையாலே இந்த கோட்டை தாண்டி வந்து பிச்சை போடுங்கம்மா பாரு. இந்த அம்மா லட்சுமணன் சொன்னதை மறந்துட்டு இந்த அம்மா என்ன இது பிச்சை போடுறதுக்கு முற்படுது. ஆமா, ஏன்னா பிச்சைக்காரனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, ஏன்னா இவரு கோடை கழிச்சுட்டு போனதான் அதை மறந்துட்டேன். ஆமா, ஏன் இவரு போட்ட கோட்டை நம்ம தாண்டினா என்ன. ஆமா, அப்படின்னு சொல்லி சரி இந்த அம்மா லட்சுமணன் சொன்னதை மறந்துட்டு கோட்டை தாண்டி இந்த அம்மா பிச்சை போட்டுச்சு பாரு. ஆமா, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாயா பர்ணக சாலையோட, அப்படியே தூக்கிட்டு போய் அங்க இலங்கையில குடி வச்சுட்டான். இலங்கையில போய் கொண்டு போய் வச்சுட்டான், குடி வச்சுட்டான். 12 ஆண்டு காலமா இவங்க அப்பா சீதாவை கொண்டுட்டு வர முடியவில்லை. அப்பயும் யாரும் போய் காப்பாத்தினது, எங்க அப்பா. உங்க அப்பா ஆஞ்சநேயர் உருவத்தை கொண்டு
ஊருக்கே தீ வச்சது எங்க அப்பா. உங்க அப்பா வந்து ஆஞ்சநேயர் உருவத்துல போய் கொண்டு வந்தாரா? ஆமா. இந்த ஆளுக்கு நல்ல வேலை உண்டா? தூது போனது எங்க அப்பா. சீதாவுக்கு தூது போனது யாரு? உங்க அப்பா அனுமன் ரூபத்தை கொண்டு எங்க அப்பா சிவபெருமானோ அனுமன் ரூபம் கொண்டு அங்க போய் சீதாவை ஆட்டிக்கிட்ட தூது போய் உடைச்சிட்டு ஊருக்கே தீ வச்சுட்டு வந்தாரு எங்க அப்பா. உங்க அப்பா ஊருக்கே தீ வச்சுட்டாரு. ஆமா. நல்ல வேலை இங்க வர வேணான்னு சொல்லு. அதான உங்க அப்பாவுக்கு வேலை. அப்படி வீட்டுக்கு வீடு சிலிண்டர் இருக்கு. உங்க ஒரு வீட்டை வச்சுட்டாருன்னா ஊரே பத்திக்கிட்டு எரியும் அப்புறம். ஆமா. அப்படி இத்தனையும் பண்ணது எங்க அப்பா. உங்க அப்பா இவரு ராவணேஸ்வரன் எங்க அம்மாவை கூட்டி கொடுத்தேன்னு சொல்றாரு. எங்க அம்மா போனாங்க. போற வழியில திரும்பி வந்துட்டாங்க. ஆனா இவங்க அம்மா போய் 12 ஆண்டு காலமா அங்க இருந்தாங்களே. 12 வருஷம் 12 ஆண்டு காலம் ஒரு மாமாங்க இருந்தாங்க. ஒரு மாமாங்க 12 வருஷம் இருந்திருக்கிறாரு. உங்க அப்பா கூட்டி கொடுத்ததாவது கொஞ்ச நாளிதான். அது ஏதாவது சாக்கு போக சொல்லி உங்க அப்பா உங்க மாமனார் எதை பாதுகாத்துட்டாருன்னு அவங்க சொன்னாரு. போனாங்க வந்துட்டாங்க வழியிலே திரும்ப வந்துட்டாங்க. இல்ல அப்ப நீங்க எங்க வேணாலும் போகலாம். நீங்க உடனே வீட்டுக்கு வந்துடலாம். நாங்க சேர்த்துக்கணும். பர்ணக சாலையோட தூக்கிட்டு போய் வச்சிருக்கானே. இல்ல 12 வருஷமா கொண்டு போய் வச்சிருந்தாரு. என்ன இஞ்சிருப்பாங்க? என்ன நடந்திருக்கும்? கஷ்டமாலாம். ஏன்டா நீ வர 12 வருஷமா ஒருத்தவங்களை தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கிறான்னா இது வீணா போன குடும்பமா? நாங்க வீணா போன குடும்பமா? வந்துட்டான். கேட்பாருக்குதான் மதி இல்லையா? மகாராஜா உங்களுக்கு புத்தி இருக்கா? ஏன் மகாராஜா? அதாவது ராவண வந்து எந்த காலத்திலையும் சீதை தொட முடியாது. ஏன்னா அவனுக்கு 2 விதத்துல சாபம் இருக்கு. ராவணனுக்கு ஒருத்தர் ஏற்கனவே சாபம் கொடுத்துருக்கான். என்ன சாபம்? எந்த பொண்ணு உன்னை நினைக்காம அந்த பொண்ணை போய் நீ தொட்டால் நீ பத்தி எரிஞ்சு ஒண்ணு அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. இப்படி ஒண்ணு இருக்கா? அப்படி இருக்கு. ஏன்னா அது ஒண்ணு. அது இல்லாம சீதா பிராட்டி அந்த நோக்கத்தோட தொட்டால் எரியணும் இன்னொரு சாபம் இருக்கு. 2 சாபம் இருக்கு. எப்படி அவன் தொட முடியும்? ஏன்னா எங்க அம்மா அதாவது நெருப்பு மூட்டி அந்த நெருப்புலயே வந்தவங்க எங்க அம்மா. உங்க அம்மா இல்ல இப்ப அந்த அம்மா வந்து கருத்தை சொன்னாங்க. 12 வருஷம் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. ஒண்ணுமா பண்ணாம வச்சிருப்பாரு. அதெல்லாம் தொடவே முடியாதுன்ற இல்ல கேட்டாங்க. இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. அவளுக்கு என்ன தெரியும்? என்ன இல்ல கேக்குறேன். சுடுகாட்டுல பெத்து வளர்த்தான். சுடுகாட்டுல எனக்கு தெரிஞ்சது சுடுகாடு மட்டும்தான் தெரியும். அப்ப பெரிய ஆஸ்பத்திரி இல்லையோ? ஏண்டா சுடுகாட்டுலயே பெத்து எடுத்திருக்காங்களே உங்க அப்பா ஆஸ்பத்திரி இல்லையோ? அசந்தா மகார நான் என்ன சொல்றேன் சொல்லுமா. இவங்க அப்பாவுக்கு என்ன வாங்கணும்? இவங்க அப்பாவுக்கு என்ன வாங்கணும்? மாட்டு வாங்கணும். கருட வாங்கணும். கருட வாங்கணும். ஆமா. அது என்ன செய்யும் தெரியுமா? அது என்ன செய்யும்? நத்தை கொத்தும் கருடனை வாகனமாக்கி வாகனமாக்கி நத்தையை கொத்தும் நத்தை கொத்தும் கருடனை வாகனமாக்கி வாகனமாக்கி நத்தை கொத்தும் கருடனை வாகனமாக்கி வாகனமாக்கி அவர் இறந்தும் தாயனல்ல உங்க தந்தையோ உங்கள் தந்தையோ அவர் வேகமுடன் ஏறினாரே உங்கள் தந்தையோ உங்கள் தந்தையோ. நத்தை கொத்தக்கூடிய வாகனத்தை எங்க அப்பா கேட்கலையா? நல்லா கேட்கணும். எங்க அப்பா நத்தை கொடுத்தக்கூடிய வாகனத்தை வாகனம் சொல்றாள். அத பார்த்து இன்னைக்கு ஒவ்வொரு விழாவிலும் ஒவ்வொரு குளத்தக்கரையில போய் பாரு. எங்க வராரு செய்யுது. இல்ல இது உண்மைதான். அதாவது 1 ரூபா கொடுத்து ஒருத்தவனுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறான். வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவன் அப்பனுடைய வாகனத்தை பார்த்து பகவானே பகவானே சந்துக்கு சந்து பொந்துக்கு நந்து பாலத்துக்கு நேரம் நிக்கிறானா இல்லையா? நிக்கிறான். இந்த ஆண்டிபாரோட அப்பனோட வாகனம் என்ன? ஒத்த மாடு. ஆமா. காளை மாடு. போய் அவனது கும்பிட்டுருக்கான இன்ன வரைக்கும்.
அது என்ன செய்யும், ஒத்த கால நொண்டி அது உட்கார்ந்து படுத்து கிடக்கும். அத போய் என்ன கூப்பிட்டுருக்கானா? வசந்தா, ஆ. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றதுதான் கேட்பான். ஏன்னா அவர் இருக்காரு, சொல்லுங்க. 18 அக்கரோட சேனை செத்து போச்சியா? 18 அக்கரவணி சேனை. ஆமா. நீ எந்த பக்கத்துல சொல்ற? இவர் என்ன செஞ்சாரு? இவர் என்ன செய்வாரு? தப்பு கொட்டிட்டு நிக்கிறாரு. யாரு? எங்க அப்பா தான் இறந்து சாட்டாருன்னு சொல்லாருல்ல. இல்ல, இவருன்னா யாரு? உன் புருஷனா இல்ல உன் மாமனாரா? இவங்க அப்பா. அப்படி சொல்ல. இவங்க அப்பா எங்க மாமனாரு. இவர் என்ன செஞ்சாரு? எங்க அப்பா இறந்து குடிச்சாரு, இறந்து சாப்பிட்டாரு, இறந்து குடிச்சாரு, பிச்சை எடுத்தாரு. பிச்சை எடுத்தாரு. இவங்க அப்பா பிச்சை எடுக்கலையா? எப்படி எடுத்தாரு? தப்ப எடுத்துக்கிட்டு மார்கழி மாசத்துல வீட்டு கூட போய் தப்படிச்சு இறந்து உண்ணாரு. இவங்க அப்பா அதுக்குதான் சொல்லுவாங்க சங்க ஊதிட்டு. அவன் சொல்றான்னு கேட்க கூடாது, உண்மை என்னன்னு பாக்கணும். அதாவது மகாராஜா, நீங்க சொல்றத நான் கேட்பேன் மகாராஜா. ஏன் நான் சொல்றதை கேட்க வேணாம், உண்மையை கேட்டா போதும். சரி. ஏன்னா அதாவது மகாபாரத போர் எத்தனை நாள் நடந்தது? அது 18 நாள் நடந்தது. அந்த 18 நாள்ல எத்தனை பேர் செத்தாங்க? 18 அக்கரகோணி சேனை செத்தது. அக்கரகோணி செத்தாங்க. ஆமா. இந்த செத்த உடனே அந்த பாடி எல்லாம் ரோட்லயும் வீதியிலும் கிடந்ததா? ஆமா. ஒரே நாத்தடிக்க, ஒரே நாத்தம் தான். ஆமா. ஊத்த புழுங்கரிசி எப்படி அடிக்குமோ அதே மாதிரி நாத்தம் பொறுக்காது. நாத்தம் அடிக்குது. சரி. எல்லாரும் இவன் அப்பனாலே அந்த நாத்தத்தை பக்கம் முடிஞ்சது. முடியல மகாராஜா. அப்புறம் அந்த நாத்தத்தை பக்கம் அப்பனால முடியுதா? முடியல. எங்க அப்பா வந்து கேட்டாங்க எல்லாரும், நாத்தத்தை போக்கணுங்க. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன தப்படி தெரியா? எங்கும் பரவோலியாய் தங்கிய மரவனோ, எங்கும் பரவோலியாய் தங்கிய மரவனோ, இங்கு வரமுனாதா கிருபா செய்யவோ குணாதா. எங்கும் மனமொழியாய் தங்கிய மாயவனே, இங்குமே வரமுனாதா வந்து கிருபையே செய்யுமே வரமுனாதா. தப்படிச்சு அந்த பிணவாடைய போக்குனாரு எங்க அப்பா. தப்பு அடிச்சு பாத்தியா? ஒத்துக்கிட்டாரா இல்லையா? இல்ல, தப்பு அடிச்சு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஏங்க அவர் தான் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அம்மா, யாரு கேவலப்பட்ட குடும்பம்? ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கெண்டை அரி செத்த கதையா இருக்கு. நீ ஒரு பக்கம் நொய் நொய்ங்கிற, மகாராஜா ஒரு பக்கம் நொய் நொய். இல்ல மகாராஜா, உங்க அப்பா தப்படிச்சாரு. உங்க அப்பா நட்ட பிடிச்சாரு. தவளுக்கு எத்தனை பக்கம் அடி? தவுளுக்கு 2 பக்கம் அடி. அங்கேயும் அடி வாங்கணும், இங்கேயும் அடி வாங்கணும். தப்புக்க. ஏண்டா இப்பதான் கொடுத்தாங்களா? மறுபடியும் மேடம் கொடுப்பாங்க. இப்பதான் கொடுத்தாங்க. கம்மு நாட்டின்னு சொன்னான்ல, தொண்டை கம்மனுனா டீ இப்பதான் குடிச்சான். நான் போன் பண்ணி வர சொன்னா அவர் வந்திருக்காரு. உண்மையா பேசணும். பட்டு பீதாம்பரம் வெட்டி இருக்க, பெண்ண வெட்டி இருக்க, என்னென்னமோ இருக்கியா? ஆமா. இந்த ஆண்டி பைய பீதாம்பரம் பேர் இருக்கு. எல்லாம் இருக்கு. இந்த பையன் அதை கட்டிக்க வேண்டியதானே? அதானே. அதெல்லாம் விட்டுட்டு புலிதோலை எது கட்டிருக்கான்? அதான புலிதோலை மாந்தாங்க பாரு. அவரு கூழ மாமா மாடிக்கிட்ட புலிதோலை அணிஞ்சிருக்காரு. உங்க அப்பாவுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றது கேளு. உங்க அப்பா கூழ பாம்பா வச்சிருக்கிறாரா? ஆமா. ஒத்த மாட்டை வச்சிருக்கிறாரா? சரி. அங்க பாரு, கட்டிக்க துணி இல்லாம அங்க பாரு புலிதோலை வச்சு கட்டிட்டு இருக்காரா? புலிதோலை மான்தோலை அணிஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. சரி, இவங்க அப்பா எல்லாரும் கேட்கிறேன், உங்க அப்பா துணி துவைப்பாரா துவைக்க மாட்டாரா? இல்ல இல்ல அதுண்டா, அது கிடையாது. நான் என்ன சொல்றேன், சரி, எங்க அப்பாவுக்கு தான் எதுவுமே இல்ல. அவர் புலிதோலை அமைஞ்சிருக்காரு, மான் தோலை போட்டு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றாரு. ஆனா இவங்க அப்பாவுக்கு எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கியா? எல்லாம் இல்ல. திருப்பதியில லட்டு 2 லட்சம். ஆமா. எங்க அப்பாவுக்கு ஒரு லட்டுக்கு ஆமா அம்மா கோடி கொடுக்குறான். லட்டை விட
எங்க அப்பாவுக்கு 32 லட்சம் பொறிஞ்சவர் எங்க அப்பா. ஏன் தொலைச்சு மாலை போட்டுருக்காரு? அந்த ஆண்டி பலத்துக்கு சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு ஏமா நீ லெட்ட பத்தி பேசாத. எல்லாத்தையும் போட்டுருக்காருல. ஏமா நீ லெட்ட பத்தி மட்டும் பேசாத. ஏன் இல்ல லெட்ட பத்தி மட்டும் பேசாத. ஏன்னா லெட்ல மாட்டு கொழுப்பு சேர்த்திருக்கிறான்னு சொல்லிவிட்டு இப்ப 3/4 பேர் லெட்ட வசந்தா வசந்தா எல்லாம் இருக்கும்போது அந்த தொலைச்சி மாலை அணிஞ்சிட்டு இந்த ஆளு வீதி வீதியா சுத்துறானு. எதுக்கு சுத்துறான்? உண்மைதான். அதான் இந்த ஆண்டி பேப்பர்ல சாம்பலா பூசிட்டு இருக்காங்க. எப்ப தொலைச்சி மாலை எதுக்கு பண்ணும்? முத்து மாலை இருக்கு. அத்தர் புழுகு ஜவாது அத்திரி எங்க அப்பா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லையா, உலகத்துல 32 லட்சம் மனிதர் யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அதை விட்டா நான், அதை விட்டா அர்ஜுனன். இந்த 3 பேர் தான் உலகத்துல 32 லட்சம் பொருந்தியது. 32 லட்சம் உன் குடும்பம் மட்டும்தான். இந்த வகைரா மட்டும்தான். சரி ஆண்டி வகைரா என்ன இருக்கு? மகாராஜா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தாராளமா கேட்கலாம். ஆமா, நீங்க அவங்க குடும்பத்தை அம்மா ஓட்டுன்னு ஓட்டுறீங்களா? ஆமா. அவங்க ஏன் பொண்ணு அதெல்லாம் என்னன்னு கேளு. அதாவது எனக்கு அவன் நாய் மாமா இருந்தாலும் நாய் மாமா நாய் மாமா இல்லங்க, தாய் மாமா. அதெல்லாம் நாக்கு கலந்து என்ன பண்றது? காலையில ஆகட்டும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் அண்ணன் வீட்டுல தான் பொண்ணு கட்டணும்னு எங்க அம்மா சொல்ல, அந்த ஒரே காரணத்தாலதான் நான் இவளை கல்யாணம் பண்ணேன். இந்த அம்மாவை இருக்கிறதுனாலதான் இப்ப நாய் மாமா வீட்டுல பொண்ணு எடுக்கிற மாதிரி போகுது. இல்லன்னா அவன் புடிச்சுதான் ஏதோ கழுதையோ கட்டையோ கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, சொல்லுங்க மகாராஜா. அகில பரிமளமே ஒயிலாலம்மா நீ நமே, அட அகில பரிமளமே ஒயிலாலம்மா நீ நமே, அஞ்சுகமே பஞ்சவட்டி கொஞ்சம் கிழிவாக நமே, ஆனாலும் பெண்டடியே தேனடி கேளுமாடி, இந்த அண்டத்து தேவரெல்லாம் இந்திரன ராஜேசங்கோ, அவர் எரு வாகனம் தான் அதிக பலம் உள்ள தேடி, அலங்கார தருவதாராய் செம்பரன் வாகனத்தோ இருக்கும் அந்த கரியரோட வெள்ளை யானை, ஒரு நாள் வெள்ளை யானை தண்ணீர் குடிக்க வேண்டாம், அந்த தாமர சுந்த தடகத்தை தேடி வந்து அடி வைத்து படியிறங்கி மடிவில ஜலத்தை எள்ளி அமோகமா உன்னையில கொந்தள கால பற்றி இழுக்க வெள்ளமத்து குச்சாலிட அமர் முனி தேவர்களே எம்பிரமன்னாரே வந்து நேர்ந்ததையா வச்சா இதை இந்தீரனே பரமேஸ்வரா திரிபுரம் இருந்த தேவா அபயம் அபயம் என்று அந்த ஐராவதம் கூச்சல் விட கேட்டு தேவரெல்லாம் ஒதுங்கிடவே அது விதியா வெள்ளையானை துதிக்கையை தண்ணில் வைத்து 2 கையிலே அச்சனமே மேல்வழியை அனுப்பி விட்டார் சக்கர் ரத்த அதனால சுதர நடுங்க அந்த முதல கழுத்த இருக்க அது பிறகு துண்டு துண்டா போனதடி அரிதாம செய்தாடி என் ஆசை கிளி மொழியே இந்த கப்ப அரிதாம தானி இருக்க அஷ்டமயம் இல்லையடி பச்சமுள்ள பென்றதியே. மகாராஜா அப்பா அப்படி இப்படின்னு சொன்னால அப்படி பீடி ஒரு சின்ன கதை சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது ஒரு வெள்ளை யானை ஒண்ணு இருக்கு. ஆமா. தாமரை பூத்த தடாகம். ஆமா. என்ன இந்த பக்கம் தான் அது காணும். பெரும்பாலும் மேற்க எந்த ஊர்ல எடுத்துக்கிட்டாலும் தாமரை பூத்த தடாகம் தான். எல்லாம் தாமரை குளம் தான். தாமரை பூத்த தடாகம். அந்த தாமரை பூத்த தடாகத்துல ஒரு வெள்ளை யானை தண்ணி அடிக்க போச்சு. என்ன தண்ணி? பெரிய பாட்டுல புள்ள ஆப்பா இல்ல தண்ணி அடிக்க போச்சுன்னுதான். அந்த குளத்துக்கு ஏன்னா போச்சு என்ன தண்ணி அடிக்க? அதாவது தண்ணி அடிக்க இடமே இல்லையா? என்னன்னு கேட்டாதான் நான் போய் சொல்லுவேன். மொட்டையா கொலை கொலை என்ன தென்னை கொலையா பண்ண கொலையா? ஓஹோ தண்ணி எடுக்க போச்சு. தண்ணி எல்லாம் அடிக்கதான் போச்சு. சரி அததான் நான் சொல்றேன். ஓஹோ எப்படின்னா எப்படிங்க? சித்திரை மாசத்து வெயில். அந்த சித்திரை மாசத்து தண்ணி அடிக்க வேற இடமே கிடையாதா? அததான் நான் சொல்றேன். தாமரை குளத்துக்கு தான் போச்சு. இங்க இருந்து போனா கண்ணமுடி செட்டர் இருக்கு. ஆமா, அங்க போய் அடிக்கலாம். காரணம் பழக்க வழக்கத்துல அது எப்படி நடக்கும்? ஏனென்றா காரணம் பாம்பிரகால் பாம்பரியம் இல்லன்னா அந்த பக்கம் சொல்றேன் கேளு. சித்திரை மாசத்து வெயில் தாங்க முடியல. சரி. அந்த வெள்ளை யானை தாமரை குளத்துல இறங்கி புதுக்கையால தண்ணிய உறிஞ்சி அடி மேல அடிச்சுக்கிட்டான். ஓ இப்படி இப்படி சொல்றீங்களா? நான் வேற 22 பிடி செய்யது பிடின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா இப்படி சொல்றீங்க. என்ன தப்பு? இல்ல தண்ணிய எடுத்து அது உடம்புல உள்ள சூடு தனிங்கிறதுனால அந்த தண்ணி எடுத்து தாமலே அடிச்சுக்குது. அது
அதுதான் ஒரு முதல்ல அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஒரு முதல்ல யானையோட காலை பிடிச்சிருச்சு. ஓஹோ, அந்த யானை காலை. ஆமா, அப்படி பிடித்த போது உடனே அந்த வெள்ளையானை என்ன பண்ணுச்சு? இந்த ஆண்டி வேலை கூப்பிட்டுதியா? அப்பயும் அவளைதான் கூப்பிட்டுருக்கேன். இந்த ஆண்டி வேலை எப்படி கூப்பிட்டுது? கங்கை அணிந்தவா, கங்கை அணிந்தவா, கண்டோர் தொழும் விலாசம், சதங்கையாடும் பாதவினோதம், லிங்கேஸ்வரா நின் தாழ்துணை தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா, அல்லல் தீர்த்தாண்டவா அமிராகவா, அல்லல் தீர்த்தாண்டவா அமிராகவா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா, தில்லை தாண்டவா தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா. எங்கும் இன்பம் இளங்கவே, எங்கும் இன்பம் இளங்கவே, அருள் உமாபதி, எளிமை அகல மரம் தாத்தா வலம் பொங்கவா, எளிமை மரம் பொங்கவா வலம் பொங்கவா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா, அருளி தாண்டவா அமர்தாண்டவா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா. பலவித நாடும் கலையேடும், அறிவுடன் உன்னையே துதிப்பாடும், பலவித நாடும் கலையேடும், பலவித நாமும் கழிப்பாடும், பலவித நாடும் கலையேடும், அறிவுடன் உன்னையே துதிப்பாடும், தலையலங்கார பாண்டியராணி மேஜா, தலையலங்கார பாண்டியராணி மேஜா, மணிவாசா மங்கா மதியாகவா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா, அல்லி தாண்டவா அமிர்தாகவா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா, தில்லை அம்பல நடராஜா, செழிமை நாதனே பரமேசா. அப்படி அந்த ஆண்டி பேரோனுக்கு கூப்பிட்டுதியா? ஆமா, அந்த ஆண்டி பேரை காப்பா இது எங்க அப்பாரு அப்படியேப்பட்டாலு, எப்படிப்பட்டாலு சூழ இருக்கு வெற்றி கண்டிருக்குன்னு சொன்னாலே. ஆமா சொன்னாலே, அவங்கதான் சொன்னாலே, நம்மெல்லாம் சொன்னாங்களே. சொன்னாங்களே, அப்ப ஒண்ணு இவன் போய் காப்பாற்ற வேண்டியதானே? அதானே, வேற ஒண்ணும் இல்லடா மணி. மணி, இது 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 யாரு மைக்கு? இது யாரு மைக்கு? நம்ம பம்ப. ஆமா, இது நம்ம பம்ப தான். நம்ம மைக்கு, நம்ம பெஞ்சு, நம்ம பேங்க். அங்க அங்க கொடு, வாங்கி 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 கொடு, வாங்கு.
தலைவர் வந்து சக்திவேல். இன்னவர் யார் என்று யார் அறியாத எங்களே தன்னவர் இவர்தான் என்று தார்மணி பொறுக்கி கோர்த்து மன்னவர் இவர்தான் என்று மகாமணியோடு சுட்டிய தன்னவர் செய்த நன்றியை மறப்பெறோ பிறப்பிலேழு ஐயா ஐயா இந்த விருத்தத்தை சொல்லிட்டு ஒரு நாள் கதையை ஓட்டிடுவாரு முருகபாண்டி. அவ்வளவு இருக்கு இதுல. இந்த ஒரு விருத்தத்தை சொல்லிட்டு மகாபாரதத்துல ஒரு நாள் கதையை ஓட்டிடுவாருயா. அவ்வளவு விவகாரம் இருக்கு. ஆமா, ஒரு மாசத்துக்கா இருக்கும். ஏன்னா அதாவது வில்லுக்கு சொல்லுக்கு பொறுமையிலே தரிமரத்த புண்ணிய பொம்மான் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சக்திவேல் ஐயா அவர்கள் இந்த கலை அன்பர்களுக்காக 51 அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தை பணம் எல்லாம் பொழஞ்சு கிடக்க. எல்லாம் தூக்கத்துல இருக்க. இப்ப வெங்கடேஷ் அண்ணன் கொடுத்தா இப்ப கொடுக்கலாம். வீட்டுல வச்சுட்டு அப்ப வந்தது இன்னும் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல பணம் எல்லாம் வீட்டுல இருக்குங்க. அப்படியே சாமி கும்பிட வந்துதான் அப்படியே வந்துட்டேன். அதாவது பணம் என்ன பெரிய பணம்? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடப்பவர்கள் மனிதர் இல்லை, உலகில் மனிதர் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிவும் மனிதன் எங்கு மனிதன் இல்லை, உலகிலே மனிதன் இல்லை. பணத்தால் என்ன செய்ய முடியும்? இல்ல அதாவது அடுத்த எங்கது கதை அடிய போடுறா பாரதப்பட்டான்ற கதை விட்டுற முடியாது. அதுக்காக இந்த யானைய இந்த சிவன் வேஷம் போட்டீங்களா, ஒரு 50 ரூபாய் பணம் கொடுத்தாருன்னாமா. ஏன்னா பாரு நடந்து போறது பாரு, உள்ள வச்சுட்டு எடுக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நீ சொல்றே தப்பு. அம்ப எப்பயும் நான் 100 ரூபாய் கொடுக்காது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாதியா சொல்லிட்டேன். ஊருக்கு பாட்டி கெடுத்துட்டு வரேன்ற. சரி இல்ல எடுத்து வருங்க. அவங்க இல்ல அவங்க ஆயா அந்த வண்டியை விட்டு நவரவே இல்லைங்க. பேரம் போட்டாலும் போட்டா அந்த வண்டி இட்லி ஏன்னா இப்ப இன்னும் இட்லி சுடுற நேரம் ஆயிட்டு தம் புள்ள மேல கூட பாசம் இருக்காது. ஆனா பேர புள்ள மேல இயற்கையா பாசம் இருக்கும். எடுக்கலான்னு பாக்குது. அந்த யானை இந்த ஆண்டி போடனை கூப்பிட்டுத. சரி இந்த யானை போய் கூப்பிட்டு காப்பாற்ற வேண்டியதானே. ஆமா என்னமோ நெத்திகள் இருக்குன்னு சொல்றா. ஆமா என்னமோ சூழல் இருக்குன்னு சொன்னால பார்த்தது அந்த வெள்ளை யானை. அடுத்தபடியாக என் தந்தை சீமன் நாராயணமூர்த்தி ஆச்சிரியா. எப்படி ஆச்சிரியா? ஆமா ராகவனே ரமணா ரகுநாதா பால்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் மறந்தாராயோ. ராகவனே ரமணா ரகுநாமா பால்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் ராகவனே ரமணா ரகுராமா. கல்லான பெண் கூட உன்னாலே
ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுராமா கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகு ராகா தந்தை இருக்கும் போது ஆடாடா இந்த ஆட்டி பயல் என்ன பண்ண முடியும்? அதான அவர் என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? எப்ப பார்த்தாலும் சுருட்ட ஒங்கி ஒட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏன் சுடுகாட்டு சாம்பல்ல இருக்கிற சுடுகாட்டை சாம்பல்லே மிதந்துட்டு இருக்கிறாரு. வாடன்னா வாட என்ன வாட? சாம்பி ராணி வாட. அப்படி அல்ல ரதியே செப்புகிறேன் குணநீதியே, அப்படி அல்ல ரதியே செப்புகிறேன் குணநீதியே, ஆத்தாள ஆண்டிச்சு மலர் பூத்த வண்ணம் படைச்சு, அடி ஆத்தாள ஆண்டிச்சு மலர் பூத்த வண்ணம் படைச்சு, அந்த முள்ள உண்ட முன்னர் நம்பளத்தில், அந்த முள்ள உண்டகப்ப முன்னர் நம்பளத்தில், மாடெடுத்த கல்வனடி மாடெடுக்க போவாண்டி, மாடெடுத்த கல்வனடி மாடெடுக்க போவாண்டி, அண்ணனோ மலைக்குறவன் மண்ணுலகில் மற்றொருவன், அண்ணனோ மலைக்குறவன் மண்ணுலகில் மற்றொருவன், அந்தி பகல் பூமியிலே சந்திக்கு சந்தியாக அந்த விமலனுக்கு பக்கவளோ அது முல்லை ஆதலால் நேருக்கு நேராக அதனை எதிர்த்து விரிபூங்கடை தொடுத்து ஆனந்த யோக நிலை தனடுத்து போகும் வேலை குமரேசன் குதிப்பான், குமரேசன் குதிப்பா போக விலகடி பொதடி போகுதடி அகமயிலங்கடியே அரணுங்கே மிரதியே. என்ன போய் தடுக்கலாம் ஐயா? உங்களை கேட்கப்படாது. அந்த அம்மா எங்க காணோம்? அந்த அம்மா எங்க காணோம்? என்னடா இது? ஆஹா அம்மா மகன் வந்துட்டா. எங்க அந்த ஐயாவை காணுமா? எங்க போயிட்டாரா? அவரையும் காணோம், இந்த அம்மாவையும் காணோம், இந்த ஐயாவையும் காணோம். என்னமோ வராம பாருப்பா. அங்க பாரு. மன்னா என்ன செய்வேன் என்னை தானே பிரிந்து, மன்னா நான் என்ன செய்வேன் என்னை தானே பிரிந்து, இந்த மாயாவை இங்கு விட்டு மதிகேற போவர் என்று